வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயத்தை பார்த்துடலாங்களா? ஏகப்பட்ட ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்த வழியும் தெரியல, போன வழியும் தெரியல. எந்த அளவுக்கு அதிகமாக ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பிகாஸ் ஆஃப் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் சரி கிடையாது. ரெண்டாவது மேனேஜ்மெண்ட்டை எப்படி மெத்தடாலஜி கொண்டு போகணும்னு தெரியாது. மூணாவது இது எல்லாம் சரியாக இருந்தாலும் நம்மளோட ட்ரம்ப் தினம் தினம் வரியை போட்டு தாக்கிக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ அதனால் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கேன்சல் ஆகிடுச்சு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டில். இது மாதிரி ஏகப்பட்ட காரணங்கள் சொல்லிட்டு போயிடலாம். இதையும் தாண்டி ஒரு 5-6 கம்பெனி ரொம்ப ஸ்டாண்டர்டாக ஆரம்பித்து சூப்பராக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யார், அவங்களோட கீ இன்வெஸ்டர்ஸ்லாம் யார் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஓரளவு நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க ஷேர் மார்க்கெட்டில் அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அர்பன் கம்பெனி சொல்ல வேண்டியதே கிடையாது. 2014 குர்கிராமில் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட கம்பெனி. இதோட ஃபவுண்டர் வருண் கைதான், அதே மாதிரி அபிராஜ் சிங் பாய், அதே மாதிரி ராகவ் சந்திரா. இவங்க 3 பேர் சேர்ந்து அந்த கம்பெனி ஆரம்பித்தாங்க. கீ இன்வெஸ்டர்ஸ் யாருன்னு பார்த்தோன்னாக்கா ஆக்சல், எலிவேஷன் கேபிட்டல், டைகர் குளோபல், ப்ரோசஸ். இவங்க தான் கீ இன்வெஸ்டர்ஸ். இவங்களோட சர்வீஸ்ன்னு தெரியும் இல்லையா? ப்ரொஃபஷனல் ஹோம் சர்வீஸ், பிளம்பிங், எலக்ட்ரிக்கல், வேறு ஏதாவது க்ளீனிங் பண்ணணும், எந்த விதமான வீட்டுக்கு என்ன விதமான ஒரு சர்வீஸ் வேணாலும் இந்த அர்பன் கம்பெனி மூலிமா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது மீஷோ, மிகப்பெரிய ஒரு ஆன்லைன் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். 2015 பெங்களூரில் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட கம்பெனி. ஃபவுண்டர் விதித் ஆத்ரே, சஞ்சீவ் பன்வால். அதே மாதிரி கீ இன்வெஸ்டர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னாக்கா சாஃப்ட் பேங்க், எலிவேஷன் கேபிட்டல், பீக், 15 பார்ட்னர்ஸ். ஆன்லைன் காமர்ஸில் மிக கொடிக்கட்டி பறந்திருக்கக்கூடிய ஒரு காமர்ஸ் வெப்சைட்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ரேப்பிடோ, எல்லாருக்கும் சொல்ல வேண்டியதே கிடையாது. 2015 பெங்களூரில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபவுண்டர் அரவிந்த் சங்கர், ரிஷிகேஷ் எஸ்ஆர் அண்ட் பவன் குட்டுப்பள்ளி. ஸோ கீ இன்வெஸ்டர்ஸ் ப்ராசஸ், நெக்ஸஸ் வெஞ்சர், வெஸ்ட் பிரிட்ஜ் கேபிட்டல், ஸ்விக்கி. இவங்க 2 வீலர் சர்வீஸ், 3 வீலர் சர்வீஸ், 4 வீலர் சர்வீஸ். இப்போ ரீசெண்டாக ஃபுட் டெலிவரியும் பெங்களூரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்தது கம்பெனி என்னன்றது பார்த்துடலாம். குரோ கம்பெனி சொல்ல வேண்டியதே கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு குரோ பற்றி தெரிஞ்சிருக்காம சான்ஸே கிடையாது. 2016 பெங்களூரில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபவுண்டர் இஷான் பன்சால், லலித் கைக்ரே, நீரஜ் சிங் அண்ட் ஹர்ஷ் ஜெயின். கீ இன்வெஸ்டர்ஸ் ஜிஐசி, பீக், 15 பார்ட்னர்ஸ், ரிபீட் கேபிட்டல், டைகர் குளோபல். இவங்க மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டு, நிறைய ஷேர் மார்க்கெட்டில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு லீடிங் இன்வெஸ்டர்ஸ் கையில் வச்சுருக்காங்க கூட சொல்லலாம். அவ்வளோ பேர் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்க இந்த புரோக்கர் செக்யூரிட்டிஸ் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் போர்ட்டர் 2016 பெங்களூரில் ஸ்டார்ட் பண்ணது. ஃபவுண்டர் உத்தம் திகா அண்ட் பிரணவ் காட். கீ இன்வெஸ்டர்ஸ் கேதாரா கேபிட்டல், வெல்லிங்டன் மேனேஜ்மெண்ட், டைகர் குளோபல். இவங்க ஆன் டிமாண்ட் லாஜிஸ்டிக் சர்வீசஸ், உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் வேலா 2016 நொய்டாவில் ஸ்டார்ட் பண்ணது. ஃபவுண்டர் பிரதீக் மகேஸ்வரி அண்ட் ஆலாக் பாண்டே. கீ இன்வெஸ்டர்ஸ் வெஸ்ட் பிரிட்ஜ் கேபிட்டல், லைட் ஸ்பீட், ஜிஎஸ்டி வெஞ்சர்ஸ். இவங்க ஒரு டெஸ்ட் ப்ரிப்பேரிங் கம்பெனின்னு சொல்லலாம். நாட் ஒன்லி ஃபார் 10th 12th இதுக்கு மட்டும் கிடையாது, ஸ்கூல்ஸ் கிடையாது, இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், யூபிஎஸ்சி, நீட், அப்புறம் பெரிய கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்கும் இவங்க ஒரு முன்னுதாரணமாக வழங்குறாங்க.